200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோடைய டிஎன்ஏவை கண்டுபிடிச்சு செயற்கை முறையில அந்த டைனோசரை உருவாக்குறாங்க. இது மாதிரியான டைனோசரை எல்லா மக்களுமே பார்க்கணும்னு ஜுராசிக் பார்க்குங்கிற ஒரு ஜூவை உருவாக்குறாங்க. இந்த ஜுராசிக் பார்க்க சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு கார் வருது. அந்த கார்ல ஒரு டிரைவர் கூட இல்ல. அந்த காரை டிரைவ் பண்ண தேவையில்லை, அவங்க போட்டு வச்ச அந்த ரயில்வே டிராக்லயே தான் போகும். அந்த ஜுராசிக் பார்க்குள்ள போனதும் ஒரு இடத்துல அந்த கார் நிக்குது. அந்த கார் உள்ளே இருக்கிற ஸ்பீக்கர்ல சொல்றாங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு இடது புறமா அங்க உள்ள அந்த வெள்ளை ஆடை திங்கும், அதை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்து அந்த டைனோசர் வராதனால இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க இந்த ஜுராசிக் பார்க்க கார்லயே உட்கார்ந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது நைட் ஆகிருது. போற வழியில ஏதோ மிஷின் ஃபெயில்ட் ஆகி அந்த கார் நடுவுலே நின்றுது. அந்த நேரம் பார்த்து இடி மின்னலோட பயங்கரமா மழை பெய்யுது. ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குதேன்னு பார்த்தா அந்த டைனோசர் அங்க வந்துருச்சு. அதை பார்த்து பயந்து இந்த கார்ல உள்ள ஒருத்தைய மட்டும் ஓடி போய் பக்கத்துல உள்ள ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். இந்த கார்ல இருக்கிற 2 குட்டி பசங்களும் தெரியாம லைட் ஆன் பண்ணனால அந்த டைனோசருக்கு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த டைனோசரும் இந்த 2 குழந்தைங்களையும் சாப்பிட்டு முழுங்கலான்னு வருது. அப்ப பின்னாடி கார்ல இருந்த நம்ம ஹீரோ இறங்கி அந்த லைட்டரை ஃபயர் பண்ணி அது முன்னாடி காட்டி அதை திசை திருப்பி விட்டுறாரு. இவங்க காட்டை விட்டு தப்பிச்சாக்கணும்னு நிறைய டைனோசர் முட்டையனா பாக்குறாங்க. இவங்க அந்த காட்டிலே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட ஒட்டகங்கள்லாம் ஓடி வந்துட்டு இருக்குங்க. அந்த ஒட்டகத்திட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி என்ன பயங்கரமா எதை பார்த்து ஓடி வருதுன்னு பார்த்தா